ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கோ இந்த 43 இன்ச்சி உள்ள சாரி ப்ளவுஸுக்கு முன்பகுதி கட்டிங்கை தான் பார்க்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கோ நான் அதாவது துணியை சரி சமனாக நான் மடிக்கிறேன், ஃபால் பண்ணி எடுத்துட்டு அதில் ஷோல்டர் எடுக்கிறேன். ஷோல்டர் அவங்களுக்கு 8 இன்ச்சி எடுக்கிறேன். 8 இன்ச்சி எடுத்துட்டு நாங்கள் அதை அதில் நான் மார்க் பண்ணுறேன். 16 இன்ச்சியை நான் 2ஆக டிவைட் பண்ணி 8 இன்ச்சி. இந்த 8 இன்ச்சியை நாங்கள் மார்க் பண்ணி போட்டு இனி நான் ஷோல்டரில் இருந்து கீழே ஆம்கோல் நீளம் எடுக்கிறேன். 6.5 இன்ச்சி எடுக்கிறேன். இந்த ஆம்கோல் நீளம் நீங்கள் உடம்பான ஆக்கலண்டா நீங்கள் 6.5 எடுத்துட்டு நான் அதிலிருந்து இனி நான் அதாவது தையலுக்கு 1/2 இன்ச்சி விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தைச்சா பிறகு 2.5 இன்ச்சி இருக்கணும். இந்த ஷோல்டர் நான் அதையும் இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கழுத்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சி நான் விடுறேன். மொத்தமாக நாங்கள் 3.5 இன்ச்சி எடுக்கணும் இந்த ஷோல்டருக்கு. சில பேர் ஷோல்டரை இன்னும் குறைப்பார்கள், அதாவது ஷோல்டர் அகலத்தை குறைப்பார்கள். விரும்பினவர்களுக்கு நாங்கள் அப்படி தைச்சு கொடுக்கலாம். இனி நான் அதாவது ஷோல்டரில் இருந்து கழுத்து நீளம் எடுக்க போகிறேன். இந்த கழுத்து வி கழுத்தாக நான் தைக்க போகிறேன். அதுக்கு நான் அதுக்குரிய அளவீடாக பார்க்குறேன். அதாவது 7 இன்ச்சி இல்லாட்டி 7.5 இன்ச்சி நாங்கள் எடுக்கலாம். அதாவது அந்த வி நாங்கள் அந்த முடிகிற இடம் 7.5 இன்ச்சியாக இருக்கும். நார்மலாக நாங்கள் இந்த 7.5 இன்ச்சி அதாவது முன்னுக்கு நாங்கள் டீப் அகலம் பெருசாக எடுக்க மாட்டோம். இந்த வி கழுத்து எடுக்க கொஞ்சம் பெருசாக எடுப்போம். ஏன்னா அந்த வி முடிகிற இடம் தான் 7.5 வரும். நார்மலாக 6 இன்ச்சிலேயே அந்த வளைவு எடுத்துடுவோம். அதனால் நல்ல டீப்பாக வருமென்று நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அந்த முன் கூறு தான் 7 இன்ச்சி அடியில் இருக்கும். மற்றபடி இந்த கழுத்து அகலம் டீப்பாக வராது. அதே மாதிரி தான் இப்போ வட்டக்கல் தண்டாலும் டீப்பாக தான் வரும். இப்போ வீக்கல் தண்டபடியாக கொஞ்சம் கீழுக்காக அந்த இடத்துல இறங்கி வருது. அதாவது அந்த வீ வெட்டு கீழுக்காக இறங்கி வரும். இப்போ நான் இனி அதாவது ஆம்கோல் நீளம் எடுக்க போகிறேன். ஆம்கோல் நீளம் நாங்கள் நாங்கள் குறிச்சிருக்கிறோம் 6.5. அந்த 6.5 இன்ச்சில் இருந்து நான் மேர்வகலம் எடுக்கிறேன். அடுத்ததாக மேர்வகலம் நாங்கள் எல்லாம் நாங்கள் அதாவது குறிச்சிருக்கிறோம். அந்த குறித்த அந்த அடையாளத்திலேயே நான் வச்சு மார்க் பண்ணுறேன். அங்கே மேர்வகலத்தை எடுத்து போட்டு நான் அதிலிருந்து 2 இன்ச்சி எக்ஸ்ட்ராவாக விடுறேன். அதே நேரம் இதில் பிரின்சஸ் கட் ஆண்டபடியாக நான் 1/2 இன்ச்சி கூடுதலாக விடுறேன். ஏன்னா நாங்கள் அந்த பிரின்சஸ் கட்டுக்கு வெட்டி நாங்கள் தைக்கும் போது அதில் அதாவது எங்களுக்கு துணி அதாவது உள்ளுக்காக போகும். அதுக்காண்டி நான் 1/2 இன்ச்சி விடுறேன். நார்மலாக நீங்கள் அது அவர்த்தடி நீங்கள் இப்போ டாட்ஸ் நீங்கள் தைக்க அந்த பிரச்சனை வராது. ஒரு கொஞ்சமாக தான் எடுப்போம். அதை இது வெட்டி தைக்க 2 பகுதிக்குமே அதாவது நாங்கள் துணியை பிடிச்சி தைக்க போவோம். அதனால் நீங்கள் கவனிச்சிருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் இனி இந்த கீழே இருந்து நாங்கள் டாட்ஸ் எடுக்க வேணும். ஏற்கனவே நான் இதில் துணி இப்போ நான் அந்த ஓப்பன் சைட்டில் நடு சென்டரில் இருந்து நான் 3 இல்லாட்டி 3.5 இன்ச்சி எடுக்க வேணும். நீங்கள் உடம்பானாக்கலண்டா 3 இன்ச்சி எடுங்கள், மெல்லியாக்கலண்டா 3 இன்ச்சி எடுங்கள். நான் இதில் 3.5 இன்ச்சி தான் எடுக்க போகிறேன். இவங்க கொஞ்சம் உடம்பானவங்க 3 இன்ச்சி எடுத்துட்டு நாங்கள் அதாவது தையலுக்கு 1/2 இன்ச்சி போகும். அதனால் 3 இன்ச்சி எடுங்கோ. எடுத்துட்டு இப்போ பாருங்க, நான் அந்த நடு சென்டரை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் அதாவது பிரின்சஸ் கட் வளைவு வரப்போகுது. அதனால் அந்த நடு சென்டரை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அந்த தையலுக்குரிய அதாவது 1/4 இன்ச்சி இல்லாட்டி நீங்கள் 1/2 இன்ச்சி எடுக்கலாம். நான் இதில் 1/4 இன்ச்சி எடுக்கிறேன்னு எடுத்து போட்டு அதையும் நான் இதில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இனி நாங்கள் டாட்ஸ் எடுக்கணும். டாட்ஸுக்கு அதாவது துணி நாங்கள் கீழே பொருத்த வேணும். அதாவது நீளம் 10 நான் முதலே சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் இதில் அதாவது 1 இன்ச்சி அளவுக்கு தான் நான் இதில் அதாவது டாட்ஸ் எவ்வளோ எடுப்போமோ அதே அளவு தான். இப்போ உங்களுக்கு கூடுதலான நீங்கள் டாட்ஸ் எடுக்கணும்னா 2 இன்ச்சியும் எடுக்கலாம். நான் இதில் 1.5 இன்ச்சி எடுக்கிறேன். டாட்ஸுக்கு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நான் 3 இன்ச்சி எடுக்க வேணும். இந்த டாட்ஸு நாங்கள் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு கீறத்துக்கு நான் அந்த 3 இன்ச்சி எடுக்கிற அதாவது 3 இல்லாட்டி 3.5 இன்ச்சி எடுக்கலாம். நான் அந்த 3.5 இருந்து தான் இந்த டாட்ஸின்ற வளைவு சென்டர் அதாவது வளைஞ்சு போகுது. இது கீழே வர டாட்ஸின்ற இது அங்கே கீழுக்காக தான் இறங்கி வரும். அதனால் இப்போ நாங்கள் துணி பொறுத்துனா அப்படி தான் வரப்போகுது.
இது வந்து இனி மேலுக்கு போகுது. மேலுக்கு நாங்கள் எடுக்கிற டாட்ஸ் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் 6.5 இன்ச்சு எடுத்த அந்த சென்டர்லேருந்து அந்த நடு சென்டர்லேருந்து நாங்கள் எடுக்கக்கூடாது. அதிலேருந்து அங்கால வளைஞ்சு போகிற அந்த இடத்துல எடுக்கணும். நான் இப்போ வந்து அந்த ஆம்கோல் வளைவு நான் எடுக்கல முதல், இப்போ அதையும் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த நடு சென்டர்லேருந்து நாங்கள் இங்கே இந்த ஆம்கோல்லேருந்து எடுக்கக்கூடாது. அதாவது அந்த நடு சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலுக்காக நாங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் எங்களுக்கு அந்த கட்டிங் வந்து மேலுக்காக கொஞ்சம் இருக்கும். இல்லையோ எங்களுக்கு ஆம்கோல் அந்த அக்குளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வடிவு இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மெத்தடில் நான் எடுக்கிறேன். அதாவது எங்கன்னா அந்த ஆம்கோலுக்கு கொஞ்சம் மேலுக்காக இருக்கணும், இந்த அக்குள் சைட்டுக்கு கொஞ்சம் மேலுக்காக இருக்கணும் எங்கன்னா இந்த கட்டிங்கிட்ட அந்த நாங்கள் தைக்கிற டாட்ஸ் வந்து. இப்போ நாங்கள் இதை வந்து வெட்ட போகிறோம். வெட்டி போட்டு இங்கே தான் தைக்க போகிறோம். கழுத்து இது வந்து அதாவது கழுத்து நல்ல டீப்பானது இல்லை, கணக்காக இருக்கும். ஆம்கோலும் வந்து நான் 6.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். நாங்கள் தைச்சி முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு நீட்டாக வரும். இதில் வந்து வேறு கீழே துணி பத்தான்னு சொன்னான், அதையும் நான் இனி ஜாயின் பண்ண வேணும். ஜாயின் பண்ணி போட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். இந்த கட்டிங்களுக்கெல்லாம் நான் தையலுக்குரிய அதாவது அளவீடுகளையும் நான் அதிலே குறிச்சிருக்கிறேன். இதில் பாருங்கோ, இதில் நாங்கள் இனி துணி வந்து பொறுத்தவனும் கீழுக்கு அதாவது 3 இன்ச்சு கிட்ட நான் அந்த துணி பொறுத்த வேணும். அதாவது 1 இன்ச்சு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக நான் இந்த பிரின்சஸ் கட்டுக்கு போடுறேன். நான் ஏன்னா எங்களுக்கு அந்த தைச்சு கொண்டு போய்க்க மேலுக்கு கீழுக்கு போய் வரும் துணி. அப்போ அப்படி இருக்க நாங்கள் இப்போ தைக்க நல்லா இழுத்து பிடிச்செல்லாம் தைக்கக்கூடாது. அப்படி இழுத்து நாங்கள் பிடிச்சி கொண்டு தைச்ச மாட்டோம், எங்களுக்கு துணி சுருங்க பார்க்கும். அதனால் நீங்கள் அப்படி தைக்க வேண்டாம். இப்போ பாருங்க, நான் வந்து இனி கை தான் வெட்ட போகணும். பாருங்கள் பார்க்கலாம். இந்த கைக்கு வந்து நான் அதாவது முதல் ஒரு கம் அடிச்சுட்டு திரும்ப ஒரு கம் அடிக்கிறேன். அதாவது எனக்கு 4 பீஸ் இதில் வருது. இனி இந்த 4 பீஸ்லேருந்து நான் இனி அளவுகள் எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அதாவது நாங்கள் இந்த கீழுக்கு இருக்கிற அந்த துணியை வந்து சரிசமனாக நாங்கள் வச்சுருக்க வேணும். அதில் நான் வந்து 1/2 இன்ச்சு, நீங்கள் தையலுக்கு எவ்வளோ எடுக்க போகிறீங்களோ நீங்கள் அவ்வளோ எடுக்கலாம். நான் இதில் 1/2 இன்ச்சு இருக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சியை நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை நேர்கோடாக நாங்கள் கீறுறோம். நார்மலாக நீங்கள் லைனிங் இல்லாத கிளாத்தண்டா நீங்கள் அதை வந்து மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறேன்னா நீங்கள் 1 இன்ச்சு நீங்கள் விடலாம். அதாவது மடித்து முதல் ஒருக்கா 1/2 இன்ச்சில் மடித்து திரும்ப ஒருக்கா மடித்து தான் நாங்கள் தைக்கணும். இப்போ பாருங்கோ, இந்த துணின்ற அளவீடு அதாவது இந்த கையின் அளவீடு வந்து 12 இன்ச்சில் இருக்க போது. அவங்க அந்த கை நீளம் 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சியை நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தையல் 1/2 இன்ச்சு நான் மேலுக்காக விடுறேன். அதையும் நான் அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் விட்ட அந்த 12 இன்ச்சிலேருந்து கீழே 3 இன்ச்சு நாங்கள் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நேர்கோடு கீற வேணும் இந்த கை அதாவது ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கோ, அந்த 12 இன்ச்சு எடுத்த அதாவது 12.5 எடுத்துருக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சில் இருந்து நாங்கள் கீழுக்கு சரிவு கோடு கீறிட்டு அதில் அந்த நடு சென்டர் எடுத்துட்டு அதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலுக்கு 1/2 இன்ச்சு கீழுக்கு இப்படி நாங்கள் எடுத்துகிட்டு இந்த வளைவு கீவு வரைய வேணும். இப்போ பாருங்க, நான் இனி வளைவு கீவு நான் கீற போகிறேன். உண்மையில் மிகவும் ஒரு ஈஸியான மெத்தடு. சில பேருக்கு இந்த கை தான் கீறுறது கஷ்டம்னு சொல்கிறவ, ஆனால் உண்மையில் சுகமான ஈஸியான மெத்தடுகள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மெத்தடு தான் நான் கை அதாவது வளைவு இந்த வெட்டி எடுக்கிறேன். நான் இந்த வளைவு எல்லாம் வந்து நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் வெட்டுவோம் மாட்டோங்கிற சார் ப்ளவுஸ் நல்ல ஒரு நீட்டாக வரும். வடிவாக அதாவது துணி அங்கே மிஞ்சும் சில அது ஓடுற துணியும் இருக்கும். அப்படியான துணி வேண்டாம், நீங்கள் குண்டு பின் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வெட்டுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கோ, நான் இதில் இது வெட்டி ஆச்சுது எல்லாமே நான் வெட்டிட்டேன். வெட்டி போட்டு இனி நான் அந்தந்த பீஸுகளை அதாவது பீஸுகளோடு சேர்த்து வைக்க போகிறேன். அதே நேரம் வந்து இதில் நான் ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னான். அப்போ அந்த துணியையும் நான் இதில் அதாவது கட் பண்ணி போட்டு வச்சுட்டேன்டா, எனக்கு சுகமானதாக இருக்கும். நான் கட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 2 இல்லாடிக்கு 3 இன்ச்சு நாங்கள் பொறுத்தினோம்னா காணும். நார்மலாக இதுக்கு நான் 2 இன்ச்சு தான் இதுன்ற அளவீட்டுக்கு 10 வந்தது. நான் அதையும் எடுத்து அதிலேருந்து 1 இன்ச்சு கூடுதலாக எடுப்பேன். ஏனென்றால் எங்களுக்கு வந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்கு மேலுக்கு கீழுக்கு துணி போய் வரும் என்று நான் முதலே சொல்லியிருக்கிறேன். கணக்க போய் வராது, ஒரு 1/2 இன்ச்சு அப்படித்தான் போய் வரும். அப்படி இருக்க நாங்கள் கொஞ்சம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூடவாக விட்டுட்டோம்டா எங்களுக்கு சரியாக வரும். மிகுதி துணியாக இருந்தால் நாங்கள் அதை மடித்து தைக்க உள்ளுக்கு போய்விடும். எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் செய்கிற வேலையை நாங்கள் உடனே நாங்கள் செய்து முடிச்சிட்டோம்டா நல்ல ஒரு நீட்டாக முடியும். இப்போ பாருங்கோ, இது எல்லாம் வந்து இந்த 10ஆவதுக்கு நான் துணியை உடனே நான் இதில் வெட்டி வைக்கிறேன்.
சில பேர் வந்து அதாவது தைக்கும்போது தான் வெட்டி கொண்டிருப்பார்கள். நான் உடனே நான் தைச்சு முடிச்சுட்டு அந்தந்த துணியை அதோடையே நான் கட்டி போட்டு வச்சுடுவேன். என்னென்னா இந்த துணிகள் வந்து துளையக்கூடாது. ஒன்று மிஸ் ஆகினாலும் எங்களால் அந்த துணி வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் வந்து இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடெல்லாம் சரியான உண்மையில் கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கோ, இந்த மார்பு நீளம் எடுக்கிறேன். மார்பு நீளம் வந்து 19.5 இன்ச்சு எடுக்கிறேன். அதாவது நான் 1 இன்ச்சு கூடவாக விட்டு தான் நான் எடுக்கிறேன். அப்படி நாங்கள் எடுக்கும்போது உண்மையில் எங்களுக்கு சுகமானதாக இருக்கும். அந்த கொஞ்சம் கூடினாலும் குறைஞ்சாலும் நாங்கள் அதை சரிசமனாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் குறைவாக இல்லாமல் இப்போ கொஞ்சம் கூடி இருந்தாலும் நாங்கள் அதே அளவுக்கு நாங்கள் மடித்து நாங்கள் எடுக்கலாம். இப்போ அப்படித்தான் நான் இப்போ இதில் தைச்சு கொண்டு போகிறேன். அதாவது பாருங்கள், இதில் வந்து அதாவது 1.5 இன்ச்சு நாங்கள் அதில் எடுக்கணும். 1.5 இன்ச்சு எடுத்து தான் நாங்கள் அந்த வளைவு எடுக்க வேணும். இப்போ பாருங்க, அந்த நீர் வந்து அப்படியே போகுது. அதாவது நீரை அடுத்து தான் நாங்கள் போய் நாங்களாம் வளைவுக்கு கொண்டு போகிறோம். இது வந்து கீழ் டாட்ஸுக்கு வர போகுது. அதில் நாங்கள் ஜாயின் பண்ணி எல்லாம் எடுக்க வேணும். இப்போ பாருங்க, கீழே அதாவது நான் அந்த துணியை நாங்கள் கட் பண்ணுறேன். கட் பண்ணி போட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் நான் கழிச்சிட்டு போட்டு அதுக்கு பிறகு அந்த துணிக்கு ஏற்ற அளவுக்கு நான் அப்படியே வெட்டி அதோடையே சேர்த்து கட்டி வச்சிடுவேன். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் நாங்கள் உடனே நான் அந்தந்த துணிகளை நான் கட் பண்ணி போட்டு வைக்கிறதால எனக்கு மிகவும் ஒரு சுகமானதாக இருக்கும். இதில் நாங்கள் இனி ஜாயின் பண்ண வேண்டியது இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு நீட்டாக எங்களுக்கு எங்கள்ட சாரி ப்ளவுஸுக்குரிய லைனிங் துணியும் நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்க, எல்லாம் கணக்காக வந்துட்டு இனி நான் அந்த சைட்டு பக்கமும் நான் வெட்டி விடணும். அதையும் வந்து இப்படி தான் பெறப்போகுது. நாங்கள் தைக்கும் போது இன்னும் வடிவாக வரும். நான் உங்களுக்கு தைக்கிற வீடியோ இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் அதாவது சாரி துணி வெட்டுறதை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.